ஹலோ ஃபன்சி வேறு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டில் உட்காந்துட்ருக்கோம். இது வந்து இன்னொரு வீடு, செகண்ட் வீடு இன்னும் ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சூப்பரான வீடு உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அண்ட் அது வந்து ரொம்ப ஒரு லக்ஸூரியஸான ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு இன்டீரியர் பண்ண ஒரு வீடு. பட் இப்போ நம்ம இருக்கிறது வந்து அப்படி கிடையாது. வீடியோ பார்த்துருக்கேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது, நான் வந்து அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஒரு இன்டீரியர் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இதுவும் வந்து ஒரு புது வீடு, இங்கே ஒரு இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து மேபி நீங்கள் இந்த மாதிரி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்லேயும் வந்து ஒரு புது விஷயம்லாம் இருக்குது. புது விஷயம் இந்த சென்ஸ் நீங்கள் அங்கே பார்த்த அளவுக்கு இங்கே இருக்காது, பட் அந்த அளவுக்கு இங்கேயும் இருக்கும். அதனால் வந்து நான் இங்கே இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இது வந்து பர்டிகுலராக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெருங்குளத்தூர். நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண 10 கோடி ரூபா வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதை யார் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்டிகுலர் இன்டீரியர் டிசைன் கம்பெனி அவங்க கிட்ட பேசி அவங்க வேற ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டு இப்போ நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். இவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து ஷெரட்டன் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த 10 கோடி வீட்டுக்கும் இன்டீரியர் பண்ணவங்க இவங்க தான், அண்ட் இந்த வீட்டுக்கும் இன்டீரியர் பண்ணவங்க இவங்க தான். ஸோ போய் பார்ப்போம். அண்ட் கடைசியில் நான் சொல்கிறேன் இது யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் போலாமா உள்ள? இப்போ இதான் வந்து என்ட்ரன்ஸு. இங்கே வந்து ஒரு ஷூ ரேக் மாதிரி வச்சுருக்காங்க. எப்படி திறக்கிறது? ஓ ஸோ இப்படி எடுத்து ஷூ வச்சுக்கணும். அதே மாதிரி தான் எல்லாமே போல். ஓகே. அண்ட் இது இப்படியும் வச்சுக்கலாம், அப்படியும் வச்சுக்கலாம். அண்ட் உள்ளே வாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடிங்க, ஒரு 4 கண்ணாடி எடுத்த உடனே வந்தவங்க வாங்க அவங்க மூஞ்சியை பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்க. அண்ட் மேலே லைட் ரொம்ப அழகாக தெரியுது. அண்ட் இங்கே ஒரு டேபிள் போட்டிருக்காங்க அழகாக, ஒரு வேஸ், கேண்டில், அண்ட் கீழே வந்து ஒரு இது. ஸோ எஸ், அதுதான் வந்து ஃப்ரண்ட் அந்த ஸ்பேஸு. த லான்ச் இல்லைனா ஹால், நம்ம இதை எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம். இல்லை லிவிங் ரூம். ஸோ லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து சோஃபா, சூப்பரான ஒரு சோஃபா இருக்குது. இங்கே இன்னொரு குட்டியாக இங்கே ஒன்று போட்டிருக்காங்க. இது அழகுக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லை சின்ன பசங்க உட்காந்துக்கலாம். அண்டு இங்கே ஒரு லைட் அழகாக டீசெண்டான ஒரு லைட்டு, இங்கே லேம்ப் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அழகாக வந்து எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி உள்ளே வச்சு ஒரு ஆர்ட் பீஸ். அண்ட் இது பெயிண்ட் ஆமாச்சா? இது வால்பேப்பர். அது வாவ், அந்த வினேர் வால்பேப்பர் நல்லா இருக்குது அழகாக. அப்படியே கிட்டே க்ளோஸ்அப் வந்து காட்டுங்க. இதை பேட்டர்ன்ஸு நல்லா இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் தென் நான் இப்போ இப்படி உட்காந்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தோம்னா டிவி, காஃபி டேபிள் குட்டியாக அழகாக டீசெண்டாக. அதில் வந்து பாட்பூரி போட்டு ஒரு இது. இதில் மேலே லைட்டு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட் வந்து அழகாக அதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக அடிக்கல லைட்டு, உள்ளே இருந்து அதில் ரெஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு தெரியுது. ஸோ கூலாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல காமி நல்லா தெரியும். அண்ட் தென் கம்ஸ் த லிவிங் ரூம், அண்ட் தென் கம்ஸ் டைனிங் டேபிள். ஒரு 6 பேர் உட்கார மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டைனிங் டேபிள். டீசெண்டாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து மொத்தம் வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட்டு, கீழே மேலே 1400 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இதுக்குள்ளே இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. அண்டு வெயிட், அங்கே போக வேணாம். இங்கே வந்து பூஜை பண்ணுறதுக்கான அவங்க சாமி ஃபிகரிட்ஸ் இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. லுக் அட் திஸ். நான் அப்படி போயிடுறேன், நீங்கள் போய் இப்படி காட்டுங்க ப்ளீஸ். ஸோ அப்படியே நம்ம இந்த ஹால், அதாவது லிவிங் ரூம் அண்ட் டைனிங் ரூம், அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் கிச்சன். ஸோ கிச்சன் இந்த இடம் வந்து எப்படின்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கான ஒரு அழகான ஒரு ஸ்டேஷன். அண்டு இங்கே இந்த திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே கிச்சன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து முதல்ல இந்த இடம் எப்படி இருந்திருக்குன்னா வந்து ஃபுல்லாக இப்படி க்ளோஸ்டாக இருந்திருக்கு. க்ளோஸ்டாக வந்து இங்கே ஒரு 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 இது மாதிரி வச்சுருந்துருக்காங்க, அதாவது ஒரு வழி மாதிரி கிச்சனுக்கு. அண்ட் இதை இன்டீரியர் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து டமால் டீமில் இடிச்சு இதை உடச்சி எடுத்துகிட்டு, அந்த பக்கமும் டமால் டீமில் இடிச்சு அடிச்சு எடுத்துகிட்டு இங்கே வந்து அழகாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி போட்டுட்டு, அண்ட் இதை வந்து கொஞ்சம் பெருசாகியிருக்காங்க. அதாவது இப்போ எப்படின்னா வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இல்லாமல் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஐ லைக் தட். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ரொம்ப க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். அப்படி இப்படி வாங்களேன். ஸோ இந்த இடத்துலையும் வந்து அந்த ஒரு வால் இருந்திருக்கு, அந்த வாலை வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அழகாக இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷின் பார்த்தீங்களா, இது ஒரு கல் மாதிரி இருக்குது. மைக்ரோவேவ் அவனை வந்து அழகாக இதிலே பதிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த இன்டீரியரில் வந்து என்னென்னலாம் கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கவர் ஆகிரும், எக்ஸப்ட் ஃபார் ஏசி அண்ட் டிவிஸ். இது இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஃபேன்லேருந்து, இது மைக்ரோவேவ் ஓவன்லேருந்து, இல்லை அடுப்பு, சிம்னி, இது எல்லாமே கவர் ஆகிரும். ஸோ இதுதான் இந்த அடுப்பு. ஒர்க் ஆகுதான்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த பக்கம் வந்து கழுவுற இடம்.
ரொம்பவே வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த இடம் நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் ஐ லைக் த லைட். மேலே பாருங்களேன், இந்த இடத்துக்கு எப்படி லைட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக கிச்சனுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு இது கொடுக்க மாட்டாங்க இம்பார்ட்டன்ஸு. பட் ஐ லைக் ஹவு தே ஹவ் கிவன் இம்பார்ட்டன்ஸ் டு கிச்சன். இந்த லைட் அழகாக இருக்குது. ஸோ இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு பிடிச்சதுன்றதுனால நான் இவ்வளோ பேசுகிறேன். அண்டு ஃப்ரிட்ஜு, பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இருக்குது தெரியுமா, அது கீழே வந்து கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அந்த இடத்தையும் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து பாடி ஒரு இது கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன். இது வந்து அந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் இதுக்கு. ஸோ லெட்ஸ் வாட்ச் தி அதர் சைட். இதுக்கு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் கூல். இந்த இடத்த வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இதுக்கு கீழேயும் வந்து இருக்குது லேக்ஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிச்சனில் திறந்தா இதில் இங்கே இந்த வெசல் வைக்கிறது, இங்கே பெரிய பெரிய வெசல்லாம் வைக்கிறது, அண்டு இங்கேயும் வெசல் வைக்கிறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கு இந்த ப்ரொவிஷன் பாருங்கள் அழகா, நைஸ். மேலே இங்கே கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ், அதை இங்கே விட்டோம்னா அதே போய் முடியும். சரி, இதுக்கும் மேலே இருக்குது, அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்கூல் ஃபைன். ஸோ இவ்வளோ ப்ரொவிஷன் இருக்குது கிச்சனுக்குள்ளேயே நிறையா ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. வெரி குட். அண்ட் இது வந்து இப்படி தூக்கணும்னா இங்கே வந்து உள்ளே வந்து இந்த மிக்ஸி இதெல்லாம் வச்சுருக்கிறதுக்கான இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். அழகாக அதெல்லாம் உள்ளே போயிடும்ல, அதுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். அண்டு இங்கே வந்து அங்கே வந்து கிரில்லாக இருந்துச்சு. அதாவது இப்போ தான் தண்ணியோட பொருள் வச்சிங்கன்னா அது அப்படியே தண்ணி கீழே ஊற்றிடும். பட் இங்கே வந்து அப்படி இல்லை. இது வந்து ட்ரையான பொருள் வைக்கிற மாதிரி, இல்லை மேபி உங்களோட அரிசி பருப்பு மாதிரி வைக்கிற மாதிரி இருக்குமோ, லைக் அந்த டிஃப்ரென்ஸ் தான். அந்த டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்குது. பட் அது எதுக்கு இருக்குன்றது எனக்கு அவ்வளோவா தெரியல. மேபி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு அவங்களுக்குலாம் தெரியும். அண்ட் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஒரு ரூம் இருக்குது. ஸோ மேலே மிச்ச ரூம்லாம் இருக்குது, பட் கீழே ஒரு ரூம் இருக்குது, குட்டி ரூம், ஒரு வித்தவுட் எனி பாத்ரூம் ஆர் சம்திங். ஸோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. அழகாக ஒரு பெட்டு, இதுலேயும் வந்து ஒரு பின்னாடி ஒரு அழகான ஒரு பெயிண்டிங் மாதிரி. இட் லுக்ஸ் குட். அந்த பெட்டுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி இந்த ஃபோன் வைக்கிறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு வைக்கிறதுக்கு இங்கே இருக்குது. இட்ஸ் நீட் அண்ட் இட்ஸ் ஃபைன். அண்ட் இந்த மாதிரி வார்ட்ரோப் இங்கே ஒன்று இருக்குது. எல்லாமே புதுசுனாலும் நல்லா வாசனிக்குது. அண்ட் இவங்க கொடுத்துருக்குற இந்த கர்டைன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது நான் நினச்சேன் இந்த மாதிரி கர்டைன் கொடுத்துருக்கோம், பெரிய ஒரு ஜன்னல் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் அதில் வந்து குட்டி ஜன்னல் தான் இருக்குது. அந்த இடத்த அவங்க எவ்வளோ அழகாக கட்டுறாங்க பாருங்கள் உள்ள. அதான் மேட்ரு. பெருசாக மேலே இருந்து கீழே இட் லுக்ஸ் லக்ஸூரியஸ். எனக்கு இந்த ஸ்க்ரீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலேருந்து தொங்குற ஸ்க்ரீன் வந்து இட்ஸ் ஆடட் அட்வான்டேஜ். குட்டியாக தானே இருக்குது விண்டோ, நம்ம குட்டியாக கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க குட்டியாக கொடுக்கல, பெருசாக கொடுத்துருக்காங்க. ஐ லைக் இட். அண்ட் லைட்ஸ் வந்து நம்ம வெளியே பார்த்த மாதிரியே அந்த ஃபோக்கஸ் லைட் 4 வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே வந்து அந்த அது என்ன சொல்லுவாங்க, இது ஃபால்ஸ் சீலிங்க்கு சைடில் வந்து லைட் போட்டிருக்காங்களே, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், இதை போட்டிருக்காங்க, பீப்புள் ஹூ லவ் டு ஈட் ஆர் ஆல்வேஸ் த பெஸ்ட் பீப்புள். நம்மளை பற்றி தான் போட்டிருக்காங்க. அந்த கிளாக் பார்த்தியா, நைஸ். அண்ட் தென் கீழே வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூம் போய் பார்த்துடலாம். இதுதான் அந்த பாத்ரூம். குட்டியாக நீட்டாக ஒரு பாத்ரூம். மேலே ஒரு லைட்டு, ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று. இப்போ மேலே போகலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம மேலே படிக்கட்டுக்கு போகிறோம்ல, படிக்கட்டுலேருந்து மேலே போகிறோம் தெரியுமா, அதுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸ் வந்து இவங்க சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு பிடிச்சிருக்குது. அழகாக அந்த புக்கு வைக்கிற மாதிரி. அண்ட் கீழே ஒரு ப்ரொவிஷன்ஸ் கீழேயும் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து சில கொஞ்சம் தேவையில்லாத பொருள்லாம் இங்கே வச்சுக்கலாம் நீங்கள். இல்லைனா அந்த இன்வெர்ட்டர்லாம் வைப்பீங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் இங்கே வச்சுக்கலாம். அண்ட் இங்கேயே வந்து இன்னொரு ஸ்டோரேஜும் இருக்குது. ஸ்டோரேஜ் நிறையா கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டோரேஜில் இருக்க பேட்டர்ன் பார்த்தியா, ஏதோ ஒரு கூல், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்ணாடி அழகாக இருக்குது. என் மூஞ்சி அதில் ரொம்ப அழகாக இருக்குது. அப் அண்ட் அபவ் போகிற வழியில் அழகாக இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. எப்படி இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை வருதுன்னே தெரியல. அதான் மேட்ரு. நம்மளுக்குலாம் வராது, நம்மளுக்கு வரதுலாம் வேறு. அப்படியே மேலே ஏறி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. அந்த ஸ்பேஸ் அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அழகாக இந்த வாலில் வந்து அதே மாதிரி ஒரு பேப்பர், என்ன சொன்னால் வால் பேப்பர் போட்டுட்டு அதில் ஃபோட்டோஸ்லாம், உங்கள் ஃபோட்டோஸ் வேணால் வச்சுக்கலாம். அவங்க வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் போட்டுருக்காங்க போல். அண்ட் இந்த சோஃபா இங்கே போடணுன்ற ஒரு அவசியம் வந்து எனக்கு என்னென்னு தெரியல. பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஏன்னா நம்ம உட்காந்துக்கலாம்ல, இது ஒரு ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே இருக்கிற ஸ்டோரேஜ் பாருங்கள், நம்ம கீழெலாம் ஒரு மாதிரி ஸ்டோரேஜ் பார்த்தோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இதுக்குன்னு ஒன்று இருக்குது. பாக்ஸ் 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 பாக்ஸாக ஸ்கொயராக. அண்ட் இங்கே ஒரு பீன் பேக் கீழே நம்ம அதிலே உட்காந்துக்கலாம் வேணும்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குது. மேலே ஒரு குட்டி ரூம், அந்த குட்டி ரூம் தான் இது. ஆக்சுவலி குட்டி ரூம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இங்கே ஒரு பெட்டு, ஒரு வார்ட்ரோப், அண்ட் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது, அழகாக அதிலே கொடுத்துருக்காங்க வித் சேர். அண்ட் மேலே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இந்த பெட்டுக்கு மேலே, இந்த கட்டிலுக்கு மேலே ஸ்டடி ரூம், ஐ மீன் படிக்கிற பசங்க இருக்கிற ரூம் இது. இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குது ரூமுக்கு வெளியில். இங்கே வேணால் உட்காந்துனா பார்க்கலாம், நம்ம உட்காந்து தாங்குமா இது தாங்க அதான் பயந்தேன். பட் அதான் இப்படி அழகாக உட்காந்துட்டு ஜாலியாக அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து இது இப்படி திறந்தோம்னா உள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. யாராவது குட்டி பசங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க உள்ளே போட்டு நீங்கள் மூடி விளாண்டுட்டு இருக்கலாம். அதோட அப்போல்லாம் பண்ணிடாதீங்க, சும்மா சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து 2 இது வச்சுருக்காங்க. இங்கே இன்னொரு கப்போர்ட் வச்சுருக்காங்க. வாவ். ஓகே, இப்போ இந்த இடத்துலையும் வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி கப்போர்ட் வைக்க முடியாது, அதனால் வந்து இவங்க இந்த மாதிரி கப்போர்ட் வச்சுருக்காங்க. இங்கே லைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். வெரி குட் தாட். அண்ட் பாத்ரூம், எஸ், இங்கே இருக்கிறது பிகர் ஒன், நீட்டாக இருக்குது. அண்ட் கீழே வந்து வழுக்காமல் இருக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் ரஃபாக போட்டிருக்காங்க. தட்ஸ் அ குட் திங், குட் ஸ்டஃப். இங்கே ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க. இந்த கண்ணாடி எப்படி திறக்கிறது அப்படி. ஓகே, இப்போ வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்கு போக போகிறோம். லெட்ஸ் கோ. இதுதான் அந்த மாஸ்டர் பெட்ரூம். நைஸ். ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதாவது மாஸ்டர் பெட்ரூம்னா பெருசாக தான் இருக்கணும். அண்ட் இங்கேயும் வந்து அதே மாதிரி பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து நம்ம வெளியே பார்த்துக்கிறதுக்கு. நைஸ். இந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் கர்டைன்ஸ். அண்ட் இங்கே இருக்க பெட்டு பெருசாக இருக்குது இல்லை, அங்கே இருக்க பெட்டு பெருசாக இருக்குல்ல இது. ஸோ மாஸ்டர் பெட்ரூம்னால கொஞ்சம் பெரிய பெட்டாக கொடுத்துருக்காங்க போல். இதுக்கு மேலே அழகாக ஒரு ஆர்ட். இந்த மாதிரி பெட்ரூமில் வந்து ஒரு ஆர்ட் பீஸ் வைக்கிறதுன்றது வந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு இது தெரியாது. இப்போ நம்ம பார்க்குற இடத்துல நிறைய இடத்துல இது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இட் மஸ்ட் பி ஒரு குட் ட்ரெண்ட். ஐ லைக். இங்கே வந்து ஒரு டேபிள், நைஸ். அண்ட் இந்த பெட்டுக்கு கீழேயும் ரேக் இருக்குது. இது இப்படி திறந்தோம்னா இதுக்குள்ளேயும் பொருள் வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அர்பன் லேடர்லேருந்து வாங்கியிருக்காங்க. இந்த கட்டில் இதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், அர்பன் லேடர். இங்கே ஒரு லேம்ப் இருக்குது, ஆனால் லேம்பில் லைட் இல்லை, யாரும் எடுத்துட்டாங்க. அண்ட் இங்கே வந்து புக்கு படிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா புக் வச்சுக்கலாம், இல்லை அழகு பொருள் யாராவது வச்சுக்கலாம், அழகு பொருள் வச்சுக்கலாம். அண்ட் இவங்களும் அழகு பொருள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஆல்ரெடி இத்தனை ட்ராவர் வச்சுருக்காங்க, லேடிஸுங்கெலாம் யூஸ் ஆகுது ரொம்ப. இங்கே ஒரு கண்ணாடி. அண்டு இங்கே வந்து வார்ட்ரோப் பெருசாக இருக்குது. வாங்க இப்போ பாருங்கள், இங்கே வந்து நம்ம பொருள்லாம் வச்சுக்கலாம். இந்த டெக்ஸ்சரே நல்லா இருக்குது பாருங்க. அண்ட் தென் தி பாத்ரூம் ஆஃப் தி மாஸ்டர் பெட்ரூம் ஆஃப் தி இந்தியா. இதுவும் நல்லா இருக்குது, பெருசாக இருக்குது. எனக்கு இதில் கொடுத்துருக்க இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா வந்து ஒரு மாதிரி என்ன கலரா இது, கிரே கலர் கொடுத்துருக்காங்களே, சிமெண்ட். ஸோ கைஸ், நீங்கள் இந்த வீட்டில் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் தெரியுமா, அந்த 10 கோடி ரூபா வீடு, அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டில் இருக்க விஷயங்களுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் பார்த்துருப்பீங்க. அது எப்படின்னா வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல வந்து நம்மளுக்கு வந்து பொருள் கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து அதே ப்ராடக்ட் தான், சில ப்ராடக்ட் நீங்கள் பார்ப்பீங்க, பட் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதில் இருக்கிற ஒரு குவாலிட்டி. இவ்வளோ எக்ஸ்பென்சிவாகவும் பண்ணலாம் அண்ட் அதே வந்து இந்த மாதிரி அஃபோர்டபுளாகவும் பண்ணலாம் அப்படின்றது வந்து இட்ஸ் a வெரி குட் திங். இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த வீட்டில் இருந்த ஃபீல் வந்து இந்த வீட்டில் நிறையா எனக்கு தெரியுது. ஸோ அது வந்து நம்ம வந்து கம்மியான அமௌண்ட்டில் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம்.
ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த வீடு ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. வீடு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியல. பட் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா வந்து எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன வந்து ரொம்ப கிளாஸாக இருக்குது. ஒரு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி ஸ்பேஸ் தான், பட் அதே வந்து ரொம்ப கிளாஸாக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. தட்ஸ் அ பிக் தம்ஸ் அப். ஸோ ஐ லைக் வாட் ஐம் சீயிங் ரைட் நவ் ஹியர். ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து இப்போ வந்து ஒரு கபோர்டாக இருக்கட்டும், ஒரு பிளேஸில் வந்து அந்த ஸ்பேஸை நம்ம வந்து வீணாக்காமல் அதை வந்து அது அங்கே ஒரு ப்ரொவிஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று என்ன வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ஒரு சின்ன ஒரு இது வாசல் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக மூடி இருந்துருக்கு. அண்ட் அதை வந்து இடிச்சிட்டு இல்லை இப்படி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு வந்து யோசிச்சு செய்கிறது வந்து தட்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து இதெல்லாம் தேவை. இப்போ ஒருத்தவங்க வீடு வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்து மேபி நீங்கள் வந்து யார்கிட்டையாவது நீங்கள் சொல்லி கட்டுறீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்ட சொல்லலாம். அப்படிலாம் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சி நீங்கள் அவங்களே வச்சு நீங்கள் கட்டலாம். இது நீங்கள் வீட்டில் பார்த்தது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியரில் வந்துடுது. எப்படி ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாடுலர் கிச்சனில் என்னெல்லாம் இருக்குது, இந்த மைக்ரோவேவ் ஓவனாக இருக்கட்டும், இல்லை அந்த சிம்னியாக இருக்கட்டும், அடுப்பு, அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ், கட்டில், அந்த ஸ்க்ரீன்ஸ், லைட்ஸ், எவ்ரிதிங் அவங்களே பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இடிச்சு கட்டுற வேலை முதற்கொண்டு அவங்களே பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த இதுக்கு பர்டிகுலராக நான் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க தெரியுமா, அதுக்கு 20 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 லட்சத்துக்கு வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க போல். எனக்கு என்னன்னா இது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னா வந்து இது கிளாஸாக இருக்குது. அந்த செலவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸான விஷயம் கிடைக்குதுல்ல. ஸோ இந்த லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹோட்டல்ஸ் தான் பார்த்துருப்போம். நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி லைட்ஸ் போட்டு நம்மளால் இருக்க முடியும் அப்படின்றது வந்து இட்ஸ் அ பிக் ப்ளஸ். எப்படி இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து எந்த அம்யூனிட்டியுமே இதில் வந்து மிஸ் ஆகாமல் எல்லாத்தையுமே வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்க முடியும். என்ன நிலத்தெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கொடுத்து அந்த ஸ்பேஸை வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாலும் அவங்க அதை பண்ணி கொடுத்துருவாங்கன்றதான் வந்து ஒரு கான்செப்ட் இதில். ஓகே, ஸோ இந்த இடத்த பர்டிகுலர் டிசைன் பண்ணிதாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பென்சில் அண்ட் மாங்க் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வெப்சைட் வேணால் நான் கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில், போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு. பட் எனக்கு நான் பார்த்தது பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இன்னும் நான் பண்ணுறேன் வீடியோஸ். ஏன்னா முன்னாடி பண்ண வீடியோஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம மேபி இதுலேயே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். வேறு ஏதாவது பண்ணுறாங்களா, இல்லை பண்ண முடியுதா, இல்லை நம்மளால் போய் வந்து ஒரு இடத்த பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். நம்ம முன்னாடி போன இடம் மாதிரியும் இருக்கலாம், இல்லை இதே மாதிரி ஒரு இடமும் இருக்கலாம், இல்லை இதோட கொஞ்சம் சீப்பாக போனாலும் போகலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது வேணும் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு அதை நான் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. See you in the next video, அதாவது tomorrow. Bye bye.